Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல பிளாஸ்டிக் ஒயர்ல ரோலிங் சேர் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். 2020ல ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி முதல் முறையா இந்த மாதிரி சேர் வந்துட்டு எப்படி பின்றதுன்னு நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேர்லாம் தனித்தனியாக செஞ்சு க்ளூ கன் வச்சு ஒட்டி விட்டுருப்பேன். அது வந்துட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசு சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகள்லாம் அப்போ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம க்ளூ கன் எதுவும் இல்லாமல் இந்த ரோலிங் சேர் எப்படி பின்றதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு இதே மெத்தட்லேயே இப்போ நான் காமிச்சேன் ஆரஞ்சு கலரில் அந்த சோஃபா செட்டையும் நீங்கள் பின்னிக்கலாம். இந்த ரோலிங் சேர் பின்றதுக்கு 8 ஒயர் ஒரு ஒயரும் 1.5 அடி கட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஸ்பேர் வந்துட்டு நம்ம செய்வோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதுகில் சாஞ்சி உட்காருவோம் பார்த்தீங்களா, இதை இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு மட்டும் 1.5 அடியில் 8 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்பேர் பின்னும்போது அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்றா சொன்னாக்கா குழம்பிடும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1/4 அடி விடணும். அந்த சோஃபா செட்டு எவ்வளோ லென்த் பின்றமோ அவ்வளோ லென்த்லேயும் இந்த ஒயரை வந்துட்டு சொருகி விடணும். அப்போ தான் ஸ்டிப்பாக நிற்கும். இப்படி மடிச்சுக்கோங்க. 1/4 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர். இதையும் 1/4 அடி முன்னாடி இருக்கிற மாதிரி மடித்து ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நார்மல் பாக்ஸ் நாட் போட போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைங்க. இது கட் பண்ண ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட்டு. லெஃப்ட்லேயும் கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒயரும் 1/4 அடி இருந்தால் போதும். இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயரில் அடுத்தடுத்த ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். கட் பண்ண ஒயரை கீழ்ப்பக்கம் வந்துட்டு 1/4 அடி விடணும். விட்டுட்டு நாட் போடணும். ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிங்க. அடுத்து 1/4 அடி கீழே விட்டுட்டு இப்போ நான் நாட் போடுறேன் இல்லையா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கீழே 1/4 அடி விடுறோம் பார்த்தீங்களா, அதையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விடுவோம். இதே மாதிரி 3வது ஒயரை ஜாயின் பண்ணணும். கீழ்ப்பக்கம் 1/4 அடி விட்டுட்டு நாட் போடணும். 4 பக்கத்துலேயும் 1/4 அடி ஒயர் இருக்கும். அந்த 4 பக்கத்து ஒயரையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விடுவோம். அப்போ தான் வளையாமல் ஸ்ட்ரிப்பாக நிற்கும். 1/4 அடின்னு சொல்கிறது 3.5 இன்ச்சு, அப்படி இல்லைனாக்கா 9 சென்டிமீட்டர் விட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். கீழ்ப்பக்கம் விடுற ஒயர் எல்லாம் ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி 5வது ஒயர் ஜாயின் பண்ணுறேன். அஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் 3 ஒயர் தான் இருக்குது. மொத்தம் 8 ஒயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 8 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ரைட் சைடு ஒரு 1/4 அடி ஒயரை விடுங்க. 1/4 அடி ஒயர் அப்படின்றது 3.5 இன்ச்சு, சென்டிமீட்டரில் ஒரு 9 சென்டிமீட்டர் விட்டுக்கோங்க. அடுத்து மேல் பக்கத்தில் இன்னும் நம்ம 8 வரிசை பின்ன போகிறோம். கீழே இருக்கிற 1/4 அடி ஒயரில் பின்னக்கூடாது, மேல் பக்கம் ஒயரில் மட்டும்தான் பின்னணும். லெஃப்ட் சைடும் 1/4 அடி ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா தனித்தனியாக ஸ்பேர் செஞ்சு ஒட்டி விட போகிறது கிடையாது. அப்படியே ஜாயின் பண்ணியே நம்ம பின்ன போகிறோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கொஞ்சமாக க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 2வது வரிசையில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். 2வது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1/4 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்றதுக்கு லெஃப்ட் சைடு 1/4 அடி ஒயரை விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைட்லேயும் 1/4 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும். 1.5 அடி ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, 9 வரிசை பின்னது போக மேல் பக்கத்துலேயும் நமக்கு 1/4 அடி ஒயர் இருக்கும். ஸோ 4 பக்கத்தில் இருக்கிற 1/4 அடி ஒயரையும் அப்படியே மடித்து ரிவர்ஸில் வந்துட்டு சொருகி விடணும். இப்போ எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. 3வது வரிசையும் பாருங்கள் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1/4 அடி ஒயரை வந்துட்டு கட் பண்ணி விடுறேன். இன்னும் ஒரு முறை பிகினருக்காக 4வது வரிசை பின்னி காமிச்சிடுறேன். லெஃப்ட் சைடு 1/4 அடி ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். 4வது வரிசையில் ஒரு 3-4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். 4 வரிசை பின்னி காமிக்கிறேன். 5, 6, 7, 8, 9 மீதி 5 வரிசையை நீங்களே பின்னிக்கோங்க. இதே மாதிரி இப்போ 4 வரிசை ஃபுல்லாக பின்னியாச்சு. பின்னிட்டு ரைட் சைடு பாருங்கள் 1/4 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணுறேன். இப்போது இதே மாதிரி இன்னும் 5 வரிசை மேல் பக்கத்தில் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்.
மொத்தம் 9 வரிசை பின்னி இருக்கும். இது வந்துட்டு முதுகு பக்கம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 பக்கத்தில் இருக்கிற காலடி ஒயரையும் அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விட போகிறோம். ஃபுல்லாகவே அந்த எண்டு வரைக்கும் சொருகி விடணும். ஒரு 4-5 நாட்டில் மட்டும் சொருகிட்டு கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா முதுகு பக்கம் வந்துட்டு வளைஞ்சா மாதிரி வரும். அதனால் எல்லா ஒயரையும் சொருகி விடணும். கீழே அந்த கடைசி நாட்டு வரைக்கும் சொருகிறேன் பாருங்கள். இந்த ஒரு ஒயர் மட்டும் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி 4 பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் கடைசி நாட்டு வரைக்கும் சொருகி விடணும். ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது முதுகு பக்கம் வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சீட் இருக்கு இல்லையா, அதை பின்ன போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வரிசையோட அட்டாச் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த சீட் பின்னுறதுக்கு 4 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். இந்த 4 ஒயரையும் நாட்லேயே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் நாட்லேயே இந்த ஒயரை சொருகிறேன். சொருகும் போது பள்ளமான பக்கம் மேல் பக்கம் வச்சுட்டு சொருகிறேன். ஒயரை திருப்பி சொருகிடக்கூடாது. இந்த ஒயரில் பாதி வரைக்கும் இழுத்துக்கோங்க. இப்போ அடுத்து கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை எடுத்து பக்கத்தில் இருக்கிற 2வது நாட்டில் சொருகிறேன். இந்த 2வது நாட்டில் சொருக்கும் போதும் பாருங்கள், பள்ளமான பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி சொருகிறேன். சொருக ஈஸியாக இருக்குன்னு திருப்பி சொருகிடக்கூடாது. அதுக்கப்புறம் நாட் நம்மளால் போட முடியாது. இப்போது இந்த 2 பக்கத்து ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. 8 நாட் இருக்கும். ஸோ 8 நாட்லேயும் 4 ஒயரை இதே மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அடுத்து 2வது ஒயரை எடுத்துக்கிறேன். 2வது ஒயரை பக்கத்தில் இருக்கிற 3வது நாட்டில் ஜாயின் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரி நாட்டில் ஜாயின் பண்ணணும், அந்த நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்லேயே இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா சீட்லேயும் நம்ம 8 நாட் வந்துட்டு போடணும் இல்லையா. ஸோ 4 ஒயர்ஸையும் நடுவில் இருக்கிற ஹோலில் மட்டும் ஜாயின் பண்ண முடியாது. லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ கடைசி ஒரு நாட் வரா மாதிரி இருக்கும். அப்போ அந்த சீட் வந்துட்டு கோணையாக போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த நாட்லேயே வந்துட்டு நம்ம இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணலாமேன்னு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக வந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கிறேன். அந்த பள்ளமான பக்கம் சீட்டுக்கு அடியில் போகணும். ரைட் சைடு வந்துட்டு மேல் பக்கம் இருக்கணும். மேல் பக்கம் தான் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடுவோம். இப்போ அடுத்து 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். 2020 ஒரு சேர் பின்னோன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி பின்னிருப்பேன்னா ஸ்கொயராக 2 தனித்தனியாக அந்த ஸ்பேர் செஞ்சு க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருப்பேன். ஈஸி சேரும் நம்மளோட சேனலில் பின்னி இருக்கும். பாருங்கள், ஐ கார்டில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நாட்டில் சொருகிட்டு கீழே இருக்கு இல்லையா, அந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற நாட்டில் எடுத்து சொருகணும். நாட்டில் சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏதாவது அந்த சிசர் வச்சு கொஞ்சம் அந்த நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஒயரை சொருகுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ கடைசியாக 4வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ 4 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த 8 ஒயர்லேயும் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு காலடி ஒயர் விடுங்க. அப்போ தான் அந்த காலடி ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து அந்த எண்டு வரைக்கும் நம்மளால் சொருகி விட முடியும். நாட் போடும்போது பாருங்கள், அந்த சாயிர முதுகு பகுதி இருக்கு இல்லையா, அது நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு நாட் போடுறேன். திருப்பி நாட் போட்டுறாதீங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்பேர் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பின்னணும். சீட்டில் வந்துட்டு 6 வரிசை மட்டும் பின்ன போகிறோம். ரோலிங் சேரில் இந்த சீட்டை விட நம்ம சாஞ்சி உட்காடுறோம் இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கணும். அப்போ தான் ஒரு ரியல் ரோலிங் சேர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. 3 நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ ரைட் சைடு எண்டில் கடைசி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். நாட் போட்டுட்டு ரைட் சைடு ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது. ரைட் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை அப்படியே மடித்து பின்ன போகிறோம். ரைட் சைடு இருக்கிற ரன்னிங் ஒயரை அப்படியே இந்த சீட்டோட பின்பக்கமாக கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. பின்னாடி இருக்கிற ஒயர் லூஸும் இருக்கக்கூடாது, டைட்டும் இருக்கக்கூடாது. வச்சுட்டு இப்படி மடிங்க. இப்போ நான் மடிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி மடிக்கணும்.
இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நாட் வந்துட்டு நார்மலாக போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு அந்த பின் பக்கமாக இருக்குது இல்லையா, அந்த ஒயர் லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரொம்ப டைட்டாக இருந்தால் அதை கரெக்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. பின்பக்கமாக இருக்கிற அந்த ரன்னிங் ஒயர் எனக்கு கரெக்டாகவே இருக்குது. இப்போது அடுத்த நாட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பின்பக்கம் இருக்குது இல்லையா, இந்த ஒயரோட சேர்த்து நாட் போட போகிறோம். ஸோ ஒயரை சொருகி விட வேண்டிய வேலை நமக்கு மிச்சமாகும். இந்த 2வது நாட் போடும்போது பின்னாடி இருக்கு இல்லையா அந்த ரன்னிங் ஒயர், அதோடு சேர்த்து நாட் போடுறேன். ஆனால் முதுகு பகுதி பின்னும்போது இந்த மாதிரி நீங்கள் பின்னாதீங்க. 4 பக்கத்துலேயும் ஒயரை சொருகி விடணும். அப்போ தான் ஸ்டிப்பாக இருக்கும். இந்த பக்கத்தில் நமக்கு பிரச்சனை இல்லை, வளையாது. ஏன்னாக்கா அந்த ஸ்டாண்டில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொருகி விடுவோம். அந்த கைப்பிடியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒயர்ஸையும் சொருகி விடுவோம். ஸோ இந்த பக்கத்தில் வந்துட்டு பின்னாடி இருக்கிற ஒரு வரிசை, அதுக்கப்புறம் மேல் பக்கம் போகிற ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகுவோம். ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரியே பின்னிக்கோங்க. இதே மாதிரி தான் அடுத்த நாட் போடணும். இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற ரன்னிங் ஒயரை அப்படியே பின்பக்கமாக கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு இப்படி மடிக்கிறேன். பின்பக்கம் இருக்கிற ஒயர் லூஸும் இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒயரில் நார்மலாக எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. 2வது நாட்டு தான் உள் ஒயரோடு சேர்த்து போடணும். ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு பின்பக்கம் இருக்கிற ஒயர் லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கோங்க, இல்லை டைட்டாக இருந்தால் லூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கணும். இப்போ அடுத்த நாட் போடணும். உள் ஒயரோடு சேர்த்து 2வது நாட் போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி 3வது நாட் போடுறேன். அடுத்து 4வது நாட் போடுறேன். இந்த ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே போட்டுக்கோங்க. கடைசி நாட் வந்துட்டு உள் ஒயரோட சேர்த்து போட வேண்டியதில்லை, நார்மலாக எப்பவும் போல் போட்டுக்கலாம். இப்போது கடைசி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். உள் ஒயரோட சேர்த்து போட வேண்டியதில்லை. இப்போது 3வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னும் 3 வரிசை பின்னணும். பிகினருக்காக இன்னும் ஒரு முறை 4வது வரிசை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரை அப்படியே இப்படி உள் பக்கமாக லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்படி மடிக்கணும். இப்போ ரைட் டு லெஃப்ட் எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒயர் நார்மலாக போட்டுக்கோங்க, உள் ஒயரோடு சேர்த்து போட வேண்டியதில்லை. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு பின்பக்கம் இருக்கிற ஒயர் லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடணும். உள் ஒயரோடு சேர்த்து நாட் போடணும். இனி அடுத்த வரிசை எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. அடுத்து இன்னும் 3 வரிசை ஃபினிஷ் பண்ணணும். மொத்தம் 6 வரிசை பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நேராக நிற்காத மாதிரி தான் இருக்கும். ஹேண்டில் பின்னதுக்கப்புறம் இது வந்துட்டு நேராக நின்றும். இப்போது ஃபைனலாக எல்லா ஒயர்ஸையும் இந்த சீட்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயரையும் சொருகி விடணும். ரன்னிங் ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அதை ஆப்போசிட்டில் மடித்து சொருகிறேன். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரையும் சொருகி விடுறேன். ஒரு 3 நாட்டில் மட்டும் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி எண்டு வரைக்கும் சொருகிக்கோங்க. இதே மாதிரி இந்த ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். சேர் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கை வைப்போம் இல்லையா, அதை வந்துட்டு பிளாக் கலரில் பின்ன போகிறோம். ஒன் சைடு பின்னிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் பின்ன போகிறோம். ஒரு பக்கம் அந்த கைப்பிடி பின்னுறதுக்கு 2 ஒயர் ஒரு ஒயரும் 2.5 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். இது வந்துட்டு இந்த சேரோட அட்டாச் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இந்த முதுகில் சாய்வோம் இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல முடிக்கணும். அப்போ தான் சீட்டுக்கு அடியில் இந்த ஒயர்ஸை நம்மளால் சொருகி விட முடியும். இது உள்ளுக்குள்ளே நமக்கு மறைஞ்சிரும். இப்போ இது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரை 4வது வரிசையில் இன்செர்ட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு 4வது வரிசையில் தான் இன்செர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுலேயும் 4வது வரிசையில் இன்செர்ட் பண்ணுறேன். கீழே இருந்து மேலே 4வது வரிசை. இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க.
அடுத்து ரெண்டாவது ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இந்த இடத்துல இன்னொரு ஹோல் எதுவும் இல்லை, அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நாட்லேயே இந்த ஒயரை இன்செர்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் மாதிரி இந்த ஒயரை வந்துட்டு வரணும். அப்போ தான் அடுத்த நாட் நம்மளால் போட முடியும் லேயராக. இந்த நாட்டில் இருக்கிற இந்த கேப்பில் சொருகிறேன். இது கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சொருகணும். அப்போ தான் ப்ளஸ் மாதிரி இந்த ஒயர் நமக்கு வரும். இந்த ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி ப்ளஸ் மாதிரி வச்சாச்சு. இப்போ நாட் போடலாம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கு இல்லையா, அதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அடுத்து லெஃப்ட் ஒயரை இப்படி மடிக்கணும். எல்லா ஒயரையும் ஆப்போசிட்டில் மடிக்கணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை கீழே மடிக்கணும். கடைசியாக 4வது ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். நார்மல் பாக்ஸ் நாட் தான் 4 ஒயரில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து பாருங்கள், இதே மாதிரி கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். அடுத்து ரைட் சைடு ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும். ஏன்னாக்கா லெஃப்ட் ஒயர் இந்த நாட்டுக்கு கீழ் பக்கத்தில் இருக்குது. ஸோ மேல் பக்கம் இருக்கிற ஒயர் தான் லாக் ஆகும். ரைட் ஒயரை மடித்தாச்சு. அடுத்து மேலே இருக்கிற ஒயரை கீழே மடிக்கிறேன். கடைசியாக 4வது ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு ஒயரை மேல் பக்கம் மடிக்கிறோம் இல்லையா, அப்போ சின்னதாக லூப் விட்டுட்டு மடிங்க. அடுத்த நாட் பாருங்கள், கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கம் மடிக்கிறேன். சின்னதாக லூப் விட்டுட்டு மடிக்கிறேன். அடுத்து லெஃப்ட் ஒயரை மடிக்கணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை கீழே மடிக்கணும். 4வது ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு ஒயரை மேல் பக்கம் மடிக்கும் போது கொஞ்சமாக லூப் விட்டுட்டு மடிங்க. அடுத்த நாட் பாருங்கள், கீழே இருக்கிற ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கிறேன். அப்புறம் ரைட் ஒயரை மடிக்கிறேன். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை மடிக்கிறேன். கடைசியாக 4வது ஒயர் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் போடுறேன். இப்போ நாட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த நாட் வந்துட்டு போடணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி சேர் பின்னி இருந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி தான் அந்த கைப்பிடி காலெல்லாம் வச்சுருப்பேன். இப்போ நம்ம நார்மல் பாக்ஸ் நாட்டில் தான் இந்த கைப்பிடி பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மெத்தட்லேயே ஆல்பபெட் லெட்டர்ஸ், கீ செயின்ஸ், ஹார்ட் ஷேப்பெல்லாம் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. கீ செயினுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். இதே மாதிரி 1.5 இன்ச் வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஒன் சைடு எந்த அளவுக்கு போட்டோமோ அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். இங்கே மேலே இந்த ஃபோல்டிங் கவுண்ட் பண்ணும்போது மொத்தம் 7 ஃபோல்டிங் வந்துட்டு வரும். இது ஒரு நாட்டுன்னு சொல்ல முடியாது, 2 நாட் போட்டால் தான் ஒரு ஃபோல்டிங் நமக்கு இந்த மாதிரி வரும். 2 பக்கத்துலேயும் 7 ஃபோல்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாட்டை கவுண்ட் பண்ணிக்கோங்க, அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கிற நாட்டை அப்படியே கீழே இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம். பெண்டு போட்டு கீழ் பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். இப்போ பெண்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு நாட்டில் பாருங்கள், அதில் 4 ஒயர் போகுது இல்லையா, இது அந்த நாட்டில் லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா பெண்டு வந்துட்டு உங்களால் போட முடியாது. சப்போஸ் நீங்கள் போட்டிங்கனாலும் அது கரெக்டாக வராது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ஒரு நாட்டை வந்துட்டு பிரிச்சுடுறேன். ஒரு நாட்டை பிரித்ததுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த நாட்டில் ரைட் சைடு ஒயர் வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக பெண்டு போடலாம். இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மற்ற கீ செயின்ஸ் போடும்போதும் உங்களுக்கு பெண்டு மாறி வந்துருச்சுன்னா, ஸோ ஒரு நாட்டை வந்துட்டு பிரித்து விட்டுருங்க. அந்த நாட்டில் ரைட் சைடு மேல் பக்கம் ஒயர் போகணும். பெண்டு போடுறதுக்கு கீழே இருக்கு இல்லையா, இந்த ஒயரை அப்படியே கீழ் பக்கம் அடித்து பின் பக்கமாக கொண்டு போயிருங்க. அடுத்து மேல் பக்கம் இருக்குது இல்லையா, இந்த ஒயரை இப்படி கீழே மடித்து மறுபடியும் மேல் பக்கம் கொண்டு போயிட்டு, இப்போ நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி பிடிக்கணும். பிகினருக்காக இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழ் பக்கம் நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கு இல்லையா, இதை இப்படி கீழே மடித்து மேல் பக்கமாக கொண்டு போயிடணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை அப்படியே கீழே இப்படி ஃபோல்டு பண்ணி மறுபடியும் மேல் பக்கமாக கொண்டு போயிட்டு மேலே 2 விரலால் பிடிச்சிக்கோங்க. அடுத்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, இதில் லெஃப்டில் இருக்கிற ஒயரை இந்த லூப்புக்கு கீழே கொண்டு வந்து ரைட் லூப்புக்குள்ளே போடணும். அடுத்து ரைட்டில் இருக்கிற இந்த ஒயரை கொண்டு வந்து இந்த லூப்புக்கு மேலே கொண்டு வந்து இந்த லெஃப்ட் சைடு லூப்பில் போடணும். இது பார்க்க கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நான் ட்ரை பண்ணும்போது 4 கணக்கில் உட்காந்து ட்ரை பண்ணேன். அவ்வளோ சாதாரணமாக இந்த பெண்டு வந்துட்டு நான் போட்டுடல. எப்படியாவது பெண்டு போட்டு ஆல்பபெட் லெட்டர்ஸ் எல்லாம் பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை நான் ட்ரை பண்ணேன். திரும்ப ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். அந்த நாட்டில் இருக்கிற ஒயர் ரைட் சைடு இருக்கணும், அப்போ தான் அந்த நாட் கூட வரும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பெண்டு போட்டு முடிச்சாச்சு. அடுத்து எப்பவும் போல் இதுக்கு மேலே நார்மல் நாட் போட்டுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பாக்ஸ் நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போடணும். நீங்கள் ஆல்பபெட் லெட்டர்ஸ் கீ செயின்லாம் போட போகிறீங்கன்னா இந்த பெண்டு போடுறதுக்கு கற்றுக்கோங்க. ஹார்ட் ஷேப்பு, அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக்கு, இந்த மாதிரி ஸ்டார் போடணுன்னாலும் இந்த பெண்டு வந்துட்டு ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த ஷேப் வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும்.
இப்போ அடுத்த நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதே மாதிரி எல்லா நாட்டையும் போட்டுட்டு எந்த அளவுக்கு நாட் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீழ் பக்கத்தில் 6 அந்த ஃபோல்டிங் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் 6 ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பக்கத்துலேயும் ஒரே அளவில் இருக்கணும். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் ஒயர் அதிகமாக இருக்குது, அதை ஈவனாக கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு சேர் சீட் இருக்குது இல்லையா, அதுக்கு அடியில் இந்த எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட போகிறோம். சேர் சீட்டில் 2வது அந்த நாட் இருக்கு இல்லையா, 2வது நாட்டில் கடைசி நாட்டில் தான் இந்த ஒயர்ஸை சொருகிறேன். ஒரு ஹோலில் 2 ஒயர் கொண்டு போகிறேன். அப்புறம் மேலே இருக்கிற ஹோலில் ஒரு ஒயரை கொண்டு போயிருங்க. அப்புறம் வெளி பக்கமாக ஒரு ஒயரை வச்சு எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ 4 ஒயரையும் சீட்டில் சொருகி விட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் தின்னான ஒயர் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சேரோட எல் ஷேப் வந்துட்டு பின்னி முடிச்சதும் கரெக்டாக நிற்குமான்னு கேட்டால் நிற்காது. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் நீங்கள் பின்னிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் நின்றும். இந்த ஹேண்டில்லையும் நிறைய நாட்டு வந்துட்டு போட்டுறக்கூடாது. நான் சொன்ன மாதிரி 7 நாட்டு 6 நாட்டு வரைக்கும் போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போயிடுச்சுனாக்கா அகலம் அதிகமாக போயிடும். அந்த எல் ஷேப் வந்துட்டு விரிஞ்சா மாதிரி ஆயிரும். அப்புறம் அது ஈஸி சேர் மாதிரி மாறிடும். நிறைய சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டான ரோலிங் சேர் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பர்ஃபெக்டாக க்ளூகன் எதுவும் இல்லாமல் சேர் வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. இதுக்கு 4 கால் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் 4 கால் வச்சுக்கலாம். சீட்டோட 4 கார்னர்லேயும் 2 அடி ஒயர் எடுத்து கால் பின்னிக்கோங்க. அந்த சீட்டோட அட்டாச் பண்ணி நீங்கள் கால் பின்னிக்கலாம். இப்போது இந்த மேல் பக்கத்தில் பாருங்கள், லைட்டாக பெண்டான மாதிரி இருக்குது இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா இதில் ஒரு கம்பியை வந்துட்டு சொருகி விட்டுக்கோங்க. இதே அளவுக்கு பைண்டிங் கம்பி எடுத்திருக்கேன், காப்பரில் எடுத்திருக்கேன். அதுதான் துரு பிடிக்காது. இந்த காப்பர் கம்பியை இதுக்குள்ளே சொருகிறேன் பாருங்கள். அந்த ஃபர்ஸ்ட் வரிசையில் சொருகிறேன். காப்பர் கம்பி இல்லாட்டி பரவாயில்ல, தொடப்பு குச்சி இருக்கு இல்லையா, அதில் புது தொடப்பு குச்சி எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க, வெளியே தெரியாத அளவுக்கு. நம்ம ஆல்ரெடி அதில் ஒயர் சொருகி விட்டுருக்கோம் இல்லையா 2 பக்கத்துலேயும், அந்த ஒயருக்கு நடுவில் சொருகுங்க, அப்போ தான் வெளியே தெரியாது. நான் எதுக்காக காப்பர் கம்பி சொருகி விட்டுருக்கேன்னா, இதை லைட்டாக இப்படி பெண்ட் பண்ண போகிறேன். ரியல் ரோலிங் சேர் மாதிரியே. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னாலும் இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். தொடப்பு குச்சி சொருகுனிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது ரோலிங் சேர் மாதிரி வேணும் அப்படின்றதுனால லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ சேர் பர்ஃபெக்டாக பின்னி முடிச்சாச்சு. அப்புறம் ரோலிங் சேர் மாதிரியே ஒரு ஸ்டாண்டு வந்துட்டு பின்ன போகிறோம். இதுக்காக 2.25 அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் பாக்ஸ் நாட் எப்படி போடுறோமோ அதே மாதிரி போடுறேன். போட்டுட்டு லேயராக நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடணும். அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. 2.25 அடியில் இப்போது ஒரு ஸ்பேர் வந்துட்டு செய்கிறோம். இதே மாதிரி இன்னொரு 2.25 அடியில் இன்னொரு ஸ்பேர் செய்யணும். ப்ளஸ் மாதிரி நம்ம அந்த ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு நம்ம பின்ன போகிறோம். இப்போ நாட் போட்டாச்சு. அடுத்து லேயராக நாட் போடுறேன் பாருங்கள். பிகினருக்காக ஒரு 2 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். சேரில் அந்த கை வைக்கிற இடம் பின்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்னிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு எவ்வளோ பின்னியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். இப்போது ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். 7 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னியிருக்கேன். இப்போ நம்ம பின்னி இருக்கிற சேருக்கு இது கரெக்டாக இருக்கும். இதை விட அதிகமாக போகக்கூடாது. ஏன்னா சேர் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன அளவில் நீங்கள் சேர் பின்னுறீங்கன்னா கரெக்டாக 7 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த ஸ்டாண்டு பின்னிக்கோங்க. இப்போ இந்த ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விடுறேன், பிரிஞ்சு வராத அளவுக்கு. இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த கடைசி நாட் வந்துட்டு ராங் சைடில் முடிகிற மாதிரி இருக்கணும். அதாவது பள்ளமான பக்கம் மேல் பக்கம் இருக்கணும். அப்போ தான் மடித்து நம்மளால் ஈஸியாக சொருக முடியும். சப்போஸ் நீங்கள் ரைட் சைடு இருக்கிற மாதிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இப்படி மடித்து உங்களால் சொருக முடியாது. பள்ளமான பக்கம் மேல் பக்கம் வந்துடும். நான் சொருகும் போது உங்களுக்கே தெரியும். உள்ளுக்குள்ளே சொருகினதுக்கு அப்புறம் பாருங்கள், அந்த ஒயரோட ரைட் சைடு இருக்கு இல்லையா, அந்த மேடு மாதிரி இருக்கும், அது மேலே நமக்கு வந்திருக்கும். இப்போ 4 ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகி முடிச்சுட்டு நல்லா வந்துட்டு ஒரு சின்ன கட்டிங் பிளேடு எடுத்து டைட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக வந்துட்டு இழுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டாண்டோட ஃபஸ்ட் பார்ட் வந்துட்டு பின்னியாச்சு. அடுத்து செகண்ட் பார்ட் இப்படி குறுக்கில் வந்துட்டு பின்ன போகிறோம். இதுக்காகவும் 2.25 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் பார்ட் நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுட்டு பாக்ஸ் நாட் போடணும். பாக்ஸ் நாட் போட்டுட்டு லேயராக இதுக்கு மேலே பாக்ஸ் நாட் போடணும். இந்த ஸ்பேர்லேயும் பிகினருக்காக ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்களே போட்டுக்கோங்க. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன்.
நீங்கள் மிஸ்டேக்காக ஏதாவது பின்னிட்டீங்க அப்படின்னாக்கா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு இமேஜை ஷேர் பண்ணியும் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ஸ்பேர் பின்னோம் இல்லையா, அதில் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக பின்னியிருக்கேன். இப்படி சென்டரில் வச்சு பார்க்கும்போது 4 பக்கத்துலேயும் ஒரே அளவு அந்த ப்ளஸ் வந்துட்டு வரணும். அந்த அளவுக்கு பின்னணும். ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசாக ஒரு பக்கம் சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக இந்த அளவுக்கு பின்னிக்கோங்க. இப்போது இதில் முக்கியமான டிப்ஸ் என்னன்னாக்கா, ரிவர்ஸ் சைடில் கடைசி நாட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அடுத்த நாட்டை நம்மளால் போட முடியும். நாட் போட்டுட்டு இந்த ஸ்பேரை இதில் வந்துட்டு ஒட்ட வைக்க போகிறோம். ஒரு சிம்பிள் டெக்னிக்கில் இதை வந்துட்டு நம்ம ஒட்ட வைக்க போகிறோம். ஒயர் ரிவர்ஸ் சைடு கடைசி நாட் இருக்கணும். இப்போது லூஸாக வந்துட்டு ஒரு நாட் போடுறேன். இந்த நாட் பாருங்கள், நான் டைட் பண்ணவே இல்லை, ரொம்ப லூஸாக போடுறேன். டைட்டாக போட்டுறாதீங்க. ஒரு விரல் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போடுற அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு இந்த நாட் இருக்கணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற ஸ்பேரை இதுக்குள்ளே இப்படி இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் டெக்னிக் இது. இப்போ நாட்டும் வந்துட்டு நமக்கு மேலே வந்துருச்சு. அடுத்து இதுக்கு மேலே எப்பவும் போல் அந்த நார்மல் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு இப்போ நான் போட்ட இந்த நாட்டையே கொஞ்சம் வேறு மாதிரி போட்டு காமிச்சிருப்பேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்துட்டு சிம்பிள் டெக்னிக்காக இருக்குது. இப்போ அடுத்து இதுக்கு மேலே எப்பவும் போல் நார்மல் நாட் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் வர இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் எல்லாமே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்காகவும் ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காக மட்டும்தான், வேறு யாருக்காகவும் இல்லை. ஒரு சில அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோடய வீடியோஸை பார்க்காதீங்க. ஏன்னாக்கா தேவையில்லாமல் என்னோடய ஐடியாவே எடுத்து போட்டுட்டு நான் தான் உங்களை பார்த்து போடுறேன்னு தப்பாக வந்துட்டு ரூமர்ஸ்லாம் கிளப்பி விட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சீப்பான சேனல்ஸ் என் வீடியோஸை பார்க்காதீங்க. உங்ககிட்ட கமெண்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஜென்யூனாக நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நான் ஒரு சிலரை மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலிமா ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதர் சோஷியல் மீடியாவில் நான் போடுற இமேஜஸ்லாம் உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். 5 வருஷமாக சேனல் வந்துட்டு நடத்திட்டுருக்கேன். நான் யாரையும் என் வீடியோஸை பார்க்காதீங்க, என் வீடியோஸை போடாதீங்கன்னு சொன்னது கிடையாது. ஒரு சில சேனல்ஸ் கொஞ்சம் சீப்பாக நடந்துக்கிட்டதுனால தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணோம் இல்லையா, அந்த டேட்டையும் காமிச்சிருப்பேன். இது ஏன்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் தான் இந்த சேர் சீட் பின்னணும், இந்த மாதிரி மெத்தடில் தான் இந்த கைப்பிடி காலெல்லாம் பின்னணும், இதை க்ளூ வச்சு ஒட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் தான் முதல் முறையாக வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ப்ளஸ் சிம்பிள் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த ஒயர்ஸை ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விடுறேன். இந்த மாதிரி ஈஸியாக மடித்து சொருகணுன்னாக்கா ரிவர்ஸில் முடியணும். அதாவது பள்ளமான பக்கம் மேல் பக்கம் இருக்கணும். அப்போ தான் மடித்து சொருகும் போது அந்த பள்ளமான பக்கம் உள்ளுக்குள்ளே நமக்கு போகும். இந்த ப்ளஸ் சிம்பிளோட 4 பக்கத்துலேயும் ஒரே அளவு இருக்கணும். இதையும் பார்த்துக்கோங்க. இந்த 4 ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு நல்லா டைட் பண்ணணும். இது டைட் பண்ணுறதுக்காக நான் சின்ன கட்டிங் பிளேடு எடுத்திருக்கேன். கட்டிங் பிளேடு எடுத்து டைட் பண்ணுறேன். நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை சொருகி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராது. சப்போஸ் பிரிஞ்சு வந்துடும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா இதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் சிம்பிள் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ளஸ்ஸையும் சேரையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ராடு மாதிரி ஒன்று பின்ன போகிறோம். இந்த சென்டர் போர்ஷன் பின்ன போகிறோம். இதை பின்னுறதுக்கு 3 ஒயர் 2.25 அடியில் கட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஒயரையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆம்லா நாட் போட போகிறோம். 3 ஒயரையும் சரிசமமாக மடிச்சுக்கோங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறேன். அடுத்து 3வது ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி போட்டு டைட்டாக வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்டு ஒயர். ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இதில் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். 2வது ஒயர்லேயும் பின்பக்கம் சுற்றி வர ஒயர் எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இது 3வது ஒயர், இதை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இது கொஞ்சம் பெரிய வீடியோ அப்படின்றதுனால ஆம்லா நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிட்டேன். ஆம்லா நாட் இது வரைக்கும் நீங்கள் போட்டதில்லை அப்படின்னாக்கா நாட் எப்படி போடுறதுன்னு மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். அப்படின்னாக்கா ஆல் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். நாட் போட்டுட்டு 6 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் பின்னோம் இல்லையா, அதை விடவும் கொஞ்சம் தடிமனாக அந்த நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேர் வரணும் அப்படின்றதுனால ஆம்லா நாட்டில் போட்டுக்கிட்டு இருக்கேன். நார்மல் ஆம்லா நாட் போட்டுட்டு இப்போ நம்ம பாக்ஸ் நாட்டில் லேயராக போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஆம்லா நாட்டில் லேயராக ஆம்லா நாட் போட போகிறோம். இப்போ ஆம்லா நாட் போட்டாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு ஆம்லா நாட் போட போகிறோம்.
நான் என்ன பிளான் பண்ணேன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை இப்படி வச்சுட்டு இதை திருப்பி இதோட மேல் பக்கத்தில், அதாவது ஆப்போசிட் சைடு ஆம்லா நாட் போட்டோன்னாக்கா இதோட அட்டாச் பண்ணி பின்னலான்னு சொல்லிட்டு எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இது வந்துட்டு எனக்கு செட் ஆகலை, நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. அதனால தனியாகவே இந்த ஸ்பேரை நம்ம பின்னிடலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஆம்லா நாட் போட போகிறோம். கீழே இருக்கிற ஒயரை ஆப்போசிட்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது ஒயரையும் இதுக்கு ஆப்போசிட்டில் மடிக்கணும். அப்புறம் மூணாவது ஒயரையும் ஆப்போசிட்டில் இப்படி மடிக்கணும். 3 ஒயரை மடிச்சாச்சு இல்லையா. அடுத்து 4வது ஒயர் இந்த நாட்லேயே இருக்கும். ஆம்லா நாட்டில் இருக்கிற 4வது ஒயரை எடுத்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து 5வது ஒயர் ஆம்லா நாட்டில் இருக்கும், இதை எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து 6வது ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்லேயும் போடணும். இந்த லூப்பு அதுக்கப்புறமா இந்த 2வது லூப்லேயும் போடணும். கீச்செயின் பிளேலிஸ்ட்டில் இந்த மாதிரி லேயராக ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டும் வீடியோ இருக்குது, பாருங்கள். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள்லாம் பின்னுறீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். சப்போஸ் பிகினர்னால் புரிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், ஸ்லோவாக பாருங்கள். இப்போது 2வது நாட் போட்டாச்சு. பட்ஸில் 2 பக்கத்துலேயும் அந்த காட்டன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கை மட்டும் இந்த ஆம்லா நாட்டில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். இப்போ நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் போடுறேன் பாருங்கள். 3 ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும். 3 ஒயரை மடிச்சுட்டு 4வது ஒயரை எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். 5வது ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். 6வது ஒயரை 2 லூப்லேயும் போடணும். ஒயரில் தான் இந்த ஸ்டாண்டு நம்ம பின்னுறோம். ஸோ வளையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இடையில ஸ்டிக்கை வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஆம்லா நாட் போடுறேன் பாருங்கள். 6 ஒயர் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும். அடுத்து 2வது ஒயரையும் ஆப்போசிட்டில் மடிக்கணும். 3வது ஒயரையும் ஆப்போசிட்டில் மடிக்கணும். 3 ஒயரை ஆப்போசிட்டில் மடித்தாச்சு. இப்போ அடுத்து 4வது ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து 5வது ஒயரை எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடணும். 6வது ஒயர் கடைசி ஒயர் இருக்கும் இந்த ஆம்லா நாட்டில், இதை எடுத்து 2 லூப்பில் போடணும். இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் மேலே வந்துட்டு நாட் போடணும். 2.25 அடி ஒயர் சொல்லியிருக்கேன். ஸோ 2.25 அடிக்கு எவ்வளோ நாட்டு வருதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. அந்த ரோலிங் சேருக்கு கரெக்டாக இருக்கணும். இன்னொரு நாட் போடுறேன், எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது நாட் டைட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலேயே இன்னொரு நாட் போடணும். இதில் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியல அப்படின்னாக்கா நம்மளோட சேனலில் இந்த மஷ்ரூம் எப்படி பின்னுறதுன்னு போட்டிருக்கோம். அந்த மஷ்ரூம்லேயும் இதே மாதிரி தான் பின்னியிருப்பேன் ஆம்லா நாட்டில். அதில் இன்னும் கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த மஷ்ரூமை நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நாட்டும் போட்டாச்சு. இதே மாதிரி மேலே ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இந்த அளவு பின்னிக்கோங்க போதும், இதுக்கு மேலே பின்ன வேண்டாம். இப்போ வந்துட்டு கடைசி நாட்டு இந்த பள்ளமான பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி முடிச்சிருக்கேன். இப்போது இந்த 6 ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகிறேன் பாருங்கள். மூணு ஒயரை சொருகியாச்சு. இப்போ 4வது ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகிறேன். அடுத்து 5வது ஒயரை சொருகிறேன். ஒரு ஒயரை மடித்து சொருக்கும் போது உடனே டைட் பண்ணிடாதீங்க. நான் எவ்வளோ லூஸ் விட்டு சொருகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லூஸாக சொருகிட்டு மொத்தமாக 6 ஒயரையும் பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயரை சொருகும் போது டைட்டாக சொருகிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஒயரை வந்துட்டு சொருகிறது கஷ்டமாக இருக்கும். 6 ஒயரையும் சொருகிட்டு கடைசியாக 6 ஒயரையும் நல்லா பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. நாடு டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை கட் பண்ணிடக்கூடாது. இந்த ஒயர்ஸை சேருக்கு அடியில் வந்துட்டு சொருகி விட போகிறோம். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இந்த ஸ்டிக்கு உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி சொருகி விடுறேன். இதுக்காக தான் இந்த ஸ்டிக்கை வந்துட்டு நம்ம வச்சது. இதில் மட்டும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஒரே ஒரு இடத்துல தான் க்ளூ அப்ளை பண்ணியிருப்பேன். சும்மா மட்டும் இந்த ஸ்டிக்கை சொருகி விட்டோன்னா கண்டிப்பாக இது பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். B7000 சொல்லிட்டு கேளுங்க. உங்களுக்கு வெளியே இந்த க்ளூ கிடைக்காட்டி பரவாயில்ல, மீஷோவில் இருக்குது. மீஷோவில் கம்மி விலை தான்.
B7000 இந்த க்ளூவோட பேர். நான் இதை மீஷோவில் தான் வாங்கினேன். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை ப்ளஸ் சிம்பிளில் படுற மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போது இன்னொரு பக்கத்தை வந்துட்டு சேரில் சொருகி விட போகிறோம். இந்த சேரில் பாருங்கள், கரெக்டாக சென்டரில் செட் பண்ணக்கூடாது, ஏன்னா நிற்காது. 3வது வரிசையில் இன்சர்ட் பண்ணுறேன். எல் ஷேப்லேருந்து 3வது வரிசை. அந்த சேரோட கார்னர் கிடையாது. அந்த சென்டரில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா சேர் வந்துட்டு சாயும். அதனால தான் கொஞ்சம் ஒரு நாட் தள்ளி இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த 6 ஒயரையும் சேர்லேயே சொருகி விடுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக சொருகி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் ரொம்ப டைட்டாக இழுத்து ஒரு பக்கம் லூஸ் விட்டு சொருகக்கூடாது, கிராஸாக வந்துடும். ஸோ கரெக்டாக ஸ்லோவாக சொருகணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி சேரு, ஈஸி சேர்லாம் பின்னோம் இல்லையா, அப்போவே இந்த மாதிரி ரோலிங் சேர் பின்னணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஒரு டவுட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சின்ன அந்த ராடில் இந்த சேர் எப்படி நிற்கும் அப்படின்றதுனாலேயே இதை நான் பின்னாமல் வச்சுருந்தேன். இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பேலன்ஸுக்கு எதுவுமே கொடுக்கல, கரெக்டாக நின்றுச்சு. அந்த ராடு மாதிரி பின்னோலி ஆம்லா நாட்டில் அதில் மட்டும் அந்த பட்ஸோட அந்த ஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கு அப்புறமே அழகாக நின்றுச்சு, சாயலை. வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு முறை வீடியோவை கிளியராக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இதை பின்னும்போது வீடியோ ப்ளே பண்ணிகிட்டே பின்னுங்க, ஈஸியாக பின்னி முடிச்சிடலாம். இந்த சம்மர் ஹாலிடேக்கு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த சேர் பின்னி கொடுங்க விளையாடுறதுக்கு. இப்போ வீல் மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்கொயர் பீட்ஸை தான் வந்துட்டு க்ளூ வச்சு ஒட்டி விடுறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஒட்டிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இதே B7000 அந்த க்ளூ கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மணியை ஒட்டி விடுறேன். ஸ்கொயர் பீட்ஸ் தான் ஒட்டி விடுறேன். ஒயர் கிராஃப்ட் பண்ணும்போது வழக்கமாக நான் க்ளூ கன் வச்சு தான் இதெல்லாம் ஒட்டி விடுவேன். இப்போ B7000 க்ளூ வந்துட்டு நான் ஜுவல் மேக்கிங்காக வாங்கினேன். அது வந்துட்டு இதில் ஒட்டுதான்னு பார்த்தேன். க்ளூ கன்னை விட இது நல்லாவே ஒட்டுது. ஆனால் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். க்ளூ கன் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும், இது காயறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் பிரிஞ்சே வராது, நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு பிடிச்சிக்குது. பீச் ஜுவல்ஸும் எப்படி செய்யறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். சேனலில் பிளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோலிங் சேர் ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இதை பின்னி கொடுங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணுன்னா இது வந்துட்டு ஒரு சூப்பரான கிஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.